ஸோ ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தீயாக பரவிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாவைக்கு அரசு இருக்குல்ல, அந்த ரீசெண்டாக இந்த கரூரில் உயிரிழந்தவங்களுக்கு 41 பேர் குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்து வந்தாங்க. அதை இந்த மதுரை உயர்நீதிமன்றம் கிளை என்ன பண்ணியிருக்குன்னா, மண்டையிலேயே நறுக்குன்னு கொட்டி அந்த அரசாணையை ரத்து பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கரூரில் உயிரிழந்தவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக அமோனியா கசிவால் இறந்தாங்களா அவங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்களா? அப்படி இல்லாட்டி சிவகாசி வெடிவிபத்தில் இறந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்களா? இவ்வளோ ஏன் நாள்தோறும் சாலை விபத்துக்கள் இறக்குறாங்களா அவங்க எல்லாத்துக்குமே குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி இது சரியாகும்னு சொல்லி நறுக்குன்னு கொட்டி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது உண்மையாலுமே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு உண்மையாக படிக்கிற மாணவர்களுக்கு இந்த தீர்ப்பு பெரிய ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். அந்த சம்பவத்தை சிறப்பாக செஞ்சது இவங்க பூஜ்யம்னு சொல்லி சிரிச்சாங்க இல்லையா, அந்த நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சி தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கு. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. 41 பேர் மட்டும் இல்லாம இன்னைக்கு அரசு வேலைக்காக பல்வேறு இளைஞர்கள் பட்டதாரிகள் அரசு வேலைக்காக ரத்தமும் சதையும் வியர்வை படியா படிச்சு துடிக்கிறான். இந்த 41 பேருக்கு நீங்க கால் பண்ணிடாது 2 லட்சம் பேர் எக்ஸாம் பண்ணுங்க.